அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ விதவிதமான விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் இல்லைங்களா? சாதாரண செல்ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் சாதாரண ஃபோனாக இருக்கிறத விட கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதுவே ஒரு பெருமை. அறிவியல் நம்மளை எப்படி மாற்றிருச்சு பாருங்கள். மனுஷங்க தான் ஸ்மார்ட்டாக இருக்கணும், மிஷினாக தான் இருக்கணும். மனுஷன்லாம் இன்றைக்கி மிஷின் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறான். மிஷின் ஸ்மார்ட் ஆயிடுச்சு, அதுவே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றாங்க. சரி, அதை அலுவலகத்தில் ஒருத்தர் புதுசாக வாங்கினார். 50,000 ரூபா சார், 50,000 ரூபா சார் அப்படின்னு எல்லாத்தையும் பெருமையாக காமிச்சிக்கிறார். எங்கே சார் வாங்கினீங்க? அப்படியா? எதில் ஆர்டர் பண்ணீங்க? இதில் ஆப்பில் வாங்கினீங்களா? அதில் வாங்கினீங்களா? விதவிதமான பேச்சு ஓடுது. ஒரு 2 நாள் தான் ஆச்சு. பக்கத்து சீட்டில் இருந்தார். அவர் சொன்னார், சார் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினது பெரிய பிரச்சனையாகி போச்சே சார். என்னங்க பிரச்சனைன்னு? நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் போகிறீங்க வரீங்க, ஃபைல் எடுக்கிறீங்க, ஆனால் போகிறப்ப கொஞ்சம் கையோடு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போங்க சார், இங்கே வைக்காதீங்க அப்படின்னார். ஏங்க இங்கே வச்சா என்னங்க சார்? நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, வைக்காதீங்க சார். அதில் சில சமயம் உங்களுக்கு அழைப்பு வருது, அந்த அழைப்பு நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுடுறீங்க. அது மற்ற மேலதிகாரிகளாகவும் இருக்கலாம், மற்ற துறையிலிருந்து கூப்பிடலாம், எம்டிஏ கூட கூப்பிடலாம். உடனே அட்டன் பண்ணிங்கன்னா நல்லது சார் அப்படின்னார். இவர் சொல்கிற காரணம் வேற, சொல்வதற்கான காரணம் வேற. இவர் அதெல்லாம் பரவாயில்ல சார், மிஸ்டு காலில் இருக்க போது வந்து பார்த்து பேசிடுறேன் சார், அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு இப்படியே கண்டினியூ பண்ணார். ஒரு வாரம் ஆச்சுங்க, அந்த செல்ஃபோன் காணும். பக்கத்து சீட்டுக்காரருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாய் போச்சு. சார் நான் எவ்வளோ தடவை உங்களுக்கு சொன்னேன், கையில் எடுத்துகிட்டு போங்க, வச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ பாருங்கள், செல்ஃபோனை எடுத்துகிட்டு காணாமல் போச்சு. இப்போ யாரான்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க அப்படின்னார். ஏன்னா இவருக்கு என்னன்னா, இவரு தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இவரே கூட அதுவாக இருக்கலாம், அல்லது யார் எடுத்தாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இப்போ இவரை தான் குடைய போகிறார். இவர் பேரில் தான் சந்தேகப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவர் சொன்னார், சார் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னார். எப்படி? கையிலேயே எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா, உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஏன் இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் இருந்திருக்கும், மற்றவங்க பேர்லையும் வீணான சந்தேகம் வராது. அருமையான விஷயம். வாழ்க்கையில் பல விஷயங்களில் நாம் ஒரு காரியத்தை ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. சரியாக செய்யலைன்னு வைங்க, நமக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. காலையில் பைக் எடுப்பாங்க, சில பேர் கார் எடுப்பாங்க. புறப்படும் போதே பைக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக் ஒழுங்காக பிடிக்குதா, ஆக்சிலேட்டர் ஒழுங்காக வேலை செய்யுதா, ஸ்பீடாமீட்டர் கரெக்டாக இருக்கா, ஏர் ஒழுங்காக இருக்கா, ப்ரெஷர் ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு புறப்படணும். நான் அப்படிலாம் இல்லைங்க, ஏறி உட்காருவேன், ஸ்டார்ட் ஆனால் போதுங்க, நமக்கு மணியாச்சு, லாஸ்ட் மினிட்ல தான் புறப்படுவேன், அவசரமாக போய் சேரணுங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு வேகமாக போகிறவருக்கு பிரேக் பிடிக்கலன்னு வைங்க. இந்த பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலில் வேகமாக இவர் போய் இவருக்கு பிரேக்கு பிடிக்கலன்னா இவர் கதியும் அதோ கதி, இவர் முன்னால் போகிறவங்க கதியும் அதோ கதி. ஏன் பிரேக்கு பிடிக்காத வண்டி மேலே வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ சில விஷயங்களில் நாம் நேர்மையாக, சிலது இல்லை எல்லாத்துலேயுமே நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக பண்ணிட்டா நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. வீட்டில் சில வீடுகளில் எப்போ பார்த்தீங்கன்னா சில ரூமுக்கு போவாங்க, லைட்டை போடுவாங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு வெளில வருவாங்க, லைட்டு பாட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து ஃப்ரெண்டோட பேசணுன்றதுக்காக உட்காந்து ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ லைட்டு ஃபேன்லாம் ஓடும், வெளில வருவாங்க, லைட்டு ஃபேன் இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் எலக்ட்ரிசிட்டி பில்லு இவருக்கும் மிச்சமாகும், இவருக்கும் சேமிக்கப்படும். அதே நேரம் எங்கேயோ யாரோ ஒருவர் உழைக்கிற உழைப்பினுடைய வெளிப்பாடு தானே அந்த மின்சாரம். அது நம்முடைய மாநிலத்தின் சொத்து, நம்முடைய நாட்டின் சொத்து இல்லையா? உருவாக்கப்படுகிற மின்சாரம். அதை வீணாக்குகிற பொழுது நமக்கும் பில்லு அதிகமாகிறது, தேசத்துக்கும் தேவையில்லாத ஒரு நஷ்டம், பயனற்று போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்த வேண்டுமே தவிர வீணாக்க கூடாது. சில விஷயங்கள் எல்லாம் நம்மளும் கவனமாக இருக்கணும், அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. மும்பையிலிருந்து ஒரு குடும்பத்தோட இங்கே சென்னைக்கு ஒரு திருமணம் ஒன்று, அதை உறவுக்காரர் திருமணம், அது தங்கி இருந்துட்டு போகலாம்னு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பல வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்களா, உறவுக்காரங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படியே ஒன்றா பழகிட்டு இருக்கிறாங்க. பார்த்து எத்தனை வருஷமாச்சு, வித்யா கல்யாணத்தில் பார்த்தது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் வந்தது.
அதில் லீலான்னு ஒரு குட்டி பொண்ணு, அது சரியான சுட்டி பொண்ணு, அருந்த வாள். அது சொல்லிச்சு, நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறேன் மம்மி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொட்டை மாடியில் படுத்து, கல்யாண மண்டபத்தை மொட்டை மாடியில் படுத்துக்க போகிறாங்க, பெரிய பாய் ஜமக்காலெல்லாம் விரிச்சு, நானும் அங்கே தான் படுத்துக்க போகிறேன் மம்மி அப்படின்ச்சு. சரி சொன்னால் இது கேட்கவா போகுது, கொஞ்ச நேரம் நம்ம ஒரு நாளாக நிம்மதியாக தூங்கலான்னு அந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டாங்க. இது மேலே தூங்குது. அப்போ நடுராத்திரி இந்த அம்மாவுக்கு முழிப்பு வருது. அடாடா, லீலா கழுத்தில் செயின் இருக்கு, கல்யாண மண்டபத்தில் பத்திரமா இருக்குமோ, யார் யார் எப்படியோ எதுவும் தெரியாதே, என்ன பண்ணுறதுன்னு எந்திரிச்சு உட்காந்து இந்த அம்மா யோசிக்குது. பக்கத்தில் அத்தை, என்ன முடிச்சுக்கிட்ட, ஏன் எந்திரிச்சிட்ட அப்படின்னாங்க. அது ஒன்றும் இல்லை, அவள் கழுத்தில் சங்கிலி இருக்குது, அது பத்திரமா இருக்குமா, அவள் பாட்டுக்கு அப்படியே போய் படுத்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இந்த அத்தை என்ன பண்ணாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே போய் அவள் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அத்தை போகிறாங்க. அங்கே போய் சுவிட்சு எங்கே இருக்குதுன்னு அத்தைக்கு தெரில, லேசாக வெளிச்சம் இருக்குது, அப்படி தடுமாறி போகிறாங்க. அந்த மண்டபத்தினுடைய காவல்காரர் செக்யூரிட்டி, அவர் குழந்தைங்கள்லாம் படுத்துருக்குதுன்றதுக்காக அவர் சேர் போட்டு காவலுக்கு உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் வயசானவர் அப்படி தூங்கியிருக்கிறார். இந்த அத்தை போய் எங்கே இந்த திவ்ய குட்டி பொண்ணு லீலா இருக்குன்னு தடுமாறி கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க, சங்கிலி இருக்கா இல்லையான்னு. கழுத்தில் சங்கிலி இல்லை, செயினை காணும், போச்சு. இந்த நேரம் பார்த்து ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு அந்த வாட்ச்மேன் முழிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து, என்னங்க யாருங்க அப்படின்றாங்க. இது மாதிரி சங்கிலியை காணப்பா, எங்கே போச்சு அப்படின்னு இந்த அம்மா அவரை சந்தேகப்படுறாங்க. அவரு, நீங்கள் தான்மா கழுத்தில் கையை வச்சிங்க, சங்கிலி எங்க, நீங்கள் தான் அம்மா சொல்லணும் அப்படின்னு. இது பெரிய இஷ்யூ ஆச்சு, சங்கிலியை காணும்னு. இந்த அம்மா வந்து, நான் போய் எடுப்பேனா, என்ன போய் ஒரு வாட்ச்மேன் பழி சொல்கிறாரேன்னு சொல்ல, அந்த வாட்ச்மேன், நான் 20 வருஷமாக இங்கே இருக்கிறேன், என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்களேன்னு வருத்தப்பட, ஆளாளுக்கு கவனம் இல்லாமல் போனதுனால இன்னொருவர் பேரில் சந்தேகப்பட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி போச்சு. அந்த குழந்தை மறுநாள் காலையில் மெதுவாக எந்திரிச்சு, மம்மி என் செயினை நேற்றுக்கு நைட்டே பத்திரமா ஜுவல் பாக்ஸில் வச்சு அதை உன் சூட்கேஸில் வச்சிருக்கிற மம்மி, என் செயினை நீ எடுத்து கொடுக்குறியா அப்படின்னுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை பொறுப்போடு நடந்து கொண்டாலும் கூட தேவையில்லாமல் எல்லோருக்கும் மனச்சங்கடம் உருவாகி இருக்கிறது. பொறுப்பு இல்லாமல் நாம் நடந்தால் பல பேருக்கு பல பெரிய அளவில் கூட சங்கடம் வரலாம். நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்தால் நமக்கும் நல்லது, பிறருக்கும் அது பாதுகாப்பு. காரணம், உங்களில் நாங்களும் இருக்கிறோம், எங்களில் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.